நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சுடப்பட்ட விவகாரம், யார் சுட்டது, ஏன் சுட்டாங்க, அன்றைக்கு என்ன நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற விவகாரம். இந்த சமயத்தில் இங்கிலாந்திலிருந்து கிங் சார்ல்ஸ் அவங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு அவரை டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் மெலானியா ட்ரம்ப்பை வந்து பார்க்கறதுக்காக போயிருக்கிறாரு. இந்த சூழலில், இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ ஈரானில் என்ன நடக்குது, அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்துகிற ஈரான் போர் எந்த விதத்தில் நடக்கிறது, இங்கே இஸ்ரேல் லெபனான் அங்கே வந்து என்ன நடக்கிறது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்தியாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்காவில் இருக்கிற அதிபர் ஒவ்வொரு வருடமும் ஆனுவல் ஒரு விருந்து வைப்பார். யாருக்கு? அங்கே வந்து இருக்கிற ஜேர்னலிஸ்ட், அங்கே வெள்ளை மாளிகையில் வந்து நிறைய செய்திகளை சேகரம் பண்ணுவதற்காக வர்ற ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த ஜேர்னலிஸ்ட்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷன் பேர் என்ன அப்படின்னாக்கா ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன், WHCA, ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன். அதில் இருக்கிற கிட்டத்தட்ட 2600 மெம்பர்ஸ் வந்து அன்றைக்கி அந்த விருந்துக்கு வராங்க. அதில் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பார், அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஒய்ஃபு, அவங்க துணை ஜனாதிபதி JD Vance, அதோட முக்கியமான மினிஸ்டர்ஸ், கேபினெட்டில் இருக்கிற முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 2600 கெஸ்ட் இருக்கிறாங்க. அங்கே வாஷிங்டனில் வந்து வாஷிங்டன் ஹில்டன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து அந்த விருந்து நடந்துகிட்ருக்கு. அந்த விருந்து நடந்துகிட்ருக்கு ஏப்ரல் 25 அன்னைக்கு மாலையில். கிட்டத்தட்ட 8:34க்கு திடீர்னு ஒரே துப்பாக்கி சூடு சத்தம் கேட்குது. பெரிய மண்டபம் அது. அந்த பெரிய மண்டபத்தில் துப்பாக்கி சூடு கேட்டோன்னே சில பேர் வந்து 5-6 துப்பாக்கி சூடு கேட்டுச்சு, 7-8 கேட்டுச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ 5லேருந்து ஒரு 8 ரவுண்டு வந்து அந்த இது கேட்டோன்னே உடனடியாக எல்லா மினிஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க, அந்த டேபிளுக்கு கீழே, அந்த டேபிளில் துணியெல்லாம் போட்டு சாப்பாடெலாம் இருக்கும்ல, அந்த எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது செக்யூரிட்டியெல்லாம் வெளியில் ஒடியாந்து வந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப், JD Vance அவங்க ஒய்ஃப் அவங்களெல்லாம் பிடிச்சி அழித்து கீழே நிமித்தி, அந்த சினிமாவிலலாம் பார்ப்போம்ல, அப்படி எடுத்து கொண்டு போய் அவங்கள தப்பிச்சு கொண்டு வந்து இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து எந்த விதத்திலும் சேதம் விளைவிக்கலை. ஆனால் இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிற அந்த சமயத்தில் அந்த செக்யூரிட்டிலாம் ப்ரீச் பண்ணி எப்படி அந்த துப்பாக்கி சூடு நடந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கோல் தாமஸ் ஆலன் அப்படிங்கிறவர் தான் அங்கே சுட்டதாக சொல்கிறாங்க. கோல் தாமஸ் ஆலன் வந்து ஒரு 31 வயசு இளைஞர். கோல் தாமஸ் ஆலன் என்ன பண்ணுறாருன்னா, கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறார். கலிஃபோர்னியாவிலேருந்து சிகாகோ வழியாக வாஷிங்டன் வர்றாரு. வாஷிங்டன் ஹில்ட்டில் அதுக்கு முதல் நாள் வந்து இது போடுறார், ரூம் போடுறார், அங்கே தங்கியிருக்கிறார். இது வந்து ஒரு 2-3 வாரமாக அவர் யோசித்ததாக சொல்லப்படுது. அதை யோசித்து திட்டமிட்டிருக்கிறாரு. அந்த ஆலன் என்ன பண்ணுறாருன்னா, ஆலன் யார் அப்படின்னு சொன்னாக்கா, ஆலன் வந்து ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர், ஒரு வாத்தியார், ஒரு டீச்சர், ஒரு டியூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பெஸ்ட் டீச்சர் ஆஃப் த மந்த் எல்லாம் வாங்கியிருக்கிறார். அவர் வந்து சினிமாவிலலாம் பார்க்குறோம்ல, சாதாரணமாக தனித்தனியாக துப்பாக்கிகளை வந்து பிரித்து வச்சுட்டு அங்கே வந்து அதை அசம்பிள் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அவர் வந்து அந்த விருந்து மண்டபத்துக்கு வெளியில் இருந்து வெவ்வேறு கட்டத்தில் செக்யூரிட்டி இருக்கும்ல, 1 or 2 செக்யூரிட்டிலாம் தாண்டிட்டு வந்து சுட ஆரம்பிக்கிறார். அப்போ சுட ஆரம்பித்தோன்னே ஒரு செக்யூரிட்டி பர்சனலுக்கு கூட அடிபடுது. ஆனால் உயிருக்கு வந்து ஆபத்து இல்லை, ஆனால் அடிபட்டுருச்சு. இந்த சத்தம் கேட்ட உடனே மற்ற செக்யூரிட்டி பர்சனல்லாம் வந்து உடனே ஆலனை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி தரையில் அவரும் வந்து ஒரு மாடிப்படியில் வந்து அசைவற்று கீழே விழுந்துடுறாரு. அந்த கோல் தாமஸ் ஆலன் என்ன பண்ணுறாரு, அந்த துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. இந்த ஆள் ட்ரம்ப் வந்து ரொம்ப மோசம், அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப மோசம், அவர் வந்து சுடப்பட வேண்டிய ஆள் தான், இதெல்லாம் வந்து அவர் டெக்ஸ்ட்டு பண்ணிவிட்டு, பாருங்கள் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் நான் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாரு. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப செக்யூரிட்டியெல்லாம் ரொம்ப பலத்த செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக நம்ம உள்ளே வந்துட்டேன், ரொம்ப சாதாரணமாக இப்போ உள்ளர போய் வெளியில் வந்து நான் சுடுறதுக்காக வந்து செக்யூரிட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இல்லை அப்படின்னு அவர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணுறாரு அவங்க குடும்பத்துக்கு. ஸோ அவங்க குடும்பத்தை வந்து
நிறைய பேர் பேட்டி காணும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனுங்க, ரொம்ப வெரி 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 இன்டெலிஜென்ட் கை, அவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. 2025 ஒரு துப்பாக்கி, அங்கே வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இருக்குல்ல, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் மளிகை கடையில் வந்து மிளகா ஜாமான் வாங்குற மாதிரி வாங்கலாம். அது மாதிரி 2025 இந்த ஷார்ட் கன் வந்து கோல் தாமஸ் ஆலன் வந்து வாங்கியிருக்கிறாரு. அப்போது அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஷாக்கு, இது மாதிரி அவர் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து சில பேர் சொல்கிறாங்க ட்ரம்ப் அவருக்கு பிடிக்காது, ட்ரம்ப்பு செய்கிற வேலையெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் வந்து அது சில ஸ்டேட்மெண்ட் அப்பப்போ சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் போவான்னு நினைக்கல அப்படின்னு அவங்க ஃபேமிலியில் வந்து சொல்கிறாங்க. நேற்று வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து ஃபெடரல் கோர்ட்டில் அவர் கோல் தாமஸ் ஆலனை வந்து அங்கே ஜெயிலில் வந்து போயிட்டு ஒரு ப்ளூ ஷர்ட்டை, ப்ளூ இது துணி கொடுத்துருவாங்க, ப்ளூ கலரில், அந்த ப்ளூ கலரில் வந்து அவர் போட்டுட்டு கோல் தாமஸ் ஆலன் அந்த ஃபெடரல் கோர்ட்டில் வந்தார். வந்தோடனே அவர் மேலே நிறைய சார்ஜஸ் வந்து போட்டிருக்குறாங்க. இந்த நேற்றும் இன்றைக்கும் வந்து இந்த கோர்ட் கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ பிரசிடெண்ட்டை வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை குறி வச்சு தாக்குனார் அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபயர் ஆர்ம்ஸை வந்து கொண்டு போய் ஒரு இன்டென்ஷனோட கொலை செய்கிற ஒரு இன்டென்ஷனோட கொண்டு போன சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு வயலன்ஸை வந்து உருவாக்குறதுக்கான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சார்ஜஸ் வந்து கோல் தாமஸ் ஆலன் மேலே வந்து விதிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டால் கோல் தாமஸ் ஆலனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இது என்ன, ஒரு ஃபெடரல் ஆஃபீஸர் வந்து அடிச்சிருக்கிறாரு, துப்பாக்கியில் சுட்டிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இந்த அட்டம்ப்ட்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் நடக்கும். அது வந்து இந்த ஏப்ரல் 30 அதுக்குள்ளே வந்து அதுக்கு அதனுடைய முடிவு தெரியும். ஸோ உடனடியாக ட்ரம்ப்பை வந்து அவங்க கேட்குறாங்க, ட்ரம்ப்பு இன்டர்வியூ பண்ணுறாங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஐயோ ரொம்ப பயமாக இருந்தது, ரொம்ப வெரி சில்லிங் மூமெண்ட் அது. லக்கிலி வந்து சீக்ரெட் சர்வீஸ் வந்து உடனடியாக அவர் தான் ப்ரைஸ் பண்ணுவார்ல, அதெல்லாம் பாராட்டினார். அவர் வந்து ஒரு சிக் பர்சன், வந்து இஸ் அ சிக் கை, இது வந்து நம்ம எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அவர் பேசும்போதே வந்து கொஞ்சம் ஷாக்கில் இருந்த மாதிரி தான் இருந்தது ட்ரம்ப். ஸோ இப்போது நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய உயர்மட்ட அதிகாரிகள் இருக்கிற, உயர்மட்ட அரசியல்வாதிகள் கூடியிருக்கிற, ஜேர்னலிஸ்ட் கூடியிருக்கிற ஒரு இதிலேயே வந்து இவ்வளோ செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்கலாம், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹோட்டல்ஸில், இந்த மாதிரியான விருந்துகளில், அரசியல் கூட்டங்களில், இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி வந்து இன்னும் சிறப்பாக இருப்பதற்கான வழிமுறைகளை தேடணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எழுந்திருக்கு. இந்த நேரத்தில் ஏப்ரல் 28 வந்து இன்றைக்கு கிங் சார்ல்ஸ் அவங்க ஒய்ஃப் வந்து கேமிலா அவர்களோட அங்கே போயிருக்கிறார், அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். கரெக்டாக இந்த துப்பாக்கி சூடு நடந்து கொண்டு இருந்த நேரம் 2 நாளுக்கு முன்னாடி தான் நடந்தது. இப்போ வந்து கிங் சார்ல்ஸ் அண்ட் கேமிலா அங்கே போயிருக்கிறாங்க. ஏன் போயிருக்கிறாங்க அப்படின்னாக்க, முன்னாடி இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் யூரோப்பிலிருந்து வந்தது. அதில் ஒன்று வந்து கொலம்பஸ் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி வர்றாரு, ஒரு திசை மாறி அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அங்கே அமெரிக்கா போனோன்னா இதுதான் இந்தியா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிறவர்களை, அங்கே இருக்கிற பூர்வீக குடிகள் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து இந்தியர்கள் அப்படின்னாங்க. இன்றைக்கும் செவ்விந்தியர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த செவ்விந்தியர்களை வந்து நிறைய பேரை அங்கேருந்து நீக்கிட்டு அவங்க வந்து குடியேறுறாங்க. நிறைய ஐரோப்பியர்கள் இங்கிலாந்துலேருந்துலாம் வந்து குடியேறுறாங்க. இங்கிலாந்துலேருந்து அதிகமாக வந்து குடியேறுறாங்க. இங்கிலாந்துலேருந்து குடியேறின பிறகு அமெரிக்காவில் வந்து நிறைய வெவ்வேறு இடங்களில் குடியேற்றம் நடந்தது. அப்பொழுதும் இங்கிலாந்து தான் வந்து அமெரிக்காவை ஒரு காலனியாக வைத்திருந்தது. அங்கே இருக்கிற நிறைய வளங்களை எடுத்துட்டு இங்கிலாந்துக்கு போகிறது, அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் அங்கே வந்து ஒரு சிவில் வார் தொடங்கினது. சிவில் வார் தொடங்கி
ஒரு பல வருடங்கள் சிவில் வார். என்னன்னாக்க நம்ம சுதந்திரமாக நம்மளே ஆட்சி பண்ணிக்குவோம், இங்கு நிறைய வளங்கள் இருக்கின்றன, இந்த வளங்களெல்லாம் ஏன் இங்கிலாந்து கொண்டு போகணும், இந்த வளங்களை வச்சு நம்ம நம்மளே ஆண்டு கொள்வோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் புரட்சி பண்ணாங்க. புரட்சி பண்ணோன்னே ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் அப்புறம் இங்கிலாந்துக்கு அரச குடும்பத்தினர் அங்கே போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. திரும்பி சரி அமெரிக்காவுக்கு நீங்கள் சுதந்திரம் நீங்களே ஆண்டுங்க அப்படின்னு. அப்படி சொன்ன நாள் ஒரு உடன்படிக்கை எழுதுவாங்க இல்லையா, அப்படி சொன்ன நாளினுடைய 250வது வருடம் இது. அந்த 250வது வருடத்தை கொண்டாடுற விதமாக அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது அதே இங்கிலாந்து அரச குடும்பத்தை விருந்துக்கு கூப்பிடுறாங்க. இங்கிலாந்துலேருந்து கிங் சார்ல்ஸும் குயின் கேமிலாவும் அமெரிக்காவில் வாஷிங்டனில் இப்பொழுது நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப், மெலனியா ட்ரம்ப் அவர்களோடு டீ அருந்தி கொண்டிருக்கும்போது 4 நாட்கள் பயணத்தில் போனார்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4 நாட்கள் பயணத்தில் பல நிகழ்வுகள் அங்கே இருக்குது. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இங்கிலாந்து பிரதமர்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார். ஈரானில் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் இங்கிலாந்து அங்கே பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும், இந்த போருக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொன்ன பிறகு இங்கிலாந்து பிரதமர் என்ன பண்ணார், இல்லை இது உலக அளவில் பல நாடுகளுடைய பொருளாதார பிரச்சனையை கொண்டு வருது, இந்த நிகழ்ச்சியில் அந்த ஹோர்மோஸ் நீரிணையினால் எரிவாயு போகாததுனால நிறைய பிரச்சனை வருது, அதனால் இது உங்களுடைய போர், இதில் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய நிலையை மிக தெளிவாக விளக்கிவிட்டார். அப்போ இங்கிலாந்து பிரதமர் அது மாதிரி சொன்னோன்னே உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார், இங்கிலாந்துலேருந்து வர்ற பொருட்கள் அங்கேருந்து ஏற்றுமதியாகி அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகும் இல்லையா, அந்த பொருட்களுக்கெல்லாம் நிறைய வரி விதிங்க, நம்ம எந்த வர்த்தக ஒப்பந்தம் போட்டாலும் அதெல்லாம் கிழிச்சேறிங்க அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப். அதனால் இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ரப்சர் நடந்துக்கிட்டே இருந்தது, ஒரு மோதல் நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த முரண் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் 250வது சுதந்திர தின விழா அங்கே கொண்டாடுறதுனால கிங் சார்ல்ஸ் அண்ட் குயின் கேமிலா போயிருக்கிறாங்க. இதனால் ஏதாவது ஒரு விளைவு ஏற்படுமா, அது ஒரு சுமூகமான ஒரு அமைதி நிலவுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு. அங்கே போய் புட்டின் அவர்களை சந்தித்து இந்த ஹோர்மோஸ் நீரிணையில் அமெரிக்க கப்பற்படை செய்கின்ற விஷயங்கள், இப்போ அவங்க ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. போன வாரம் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமாபாத்தில் 2 வாரம் போர் நிறுத்தம் பண்ண பிறகு முதல் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு 20-21 மணி நேரத்தில் ஜேடி வேன்ஸ் என்ன பண்ணார், நாங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஈரான் எக்காலத்திலும் அவர்கள் அணு ஆயுதத்தை தொடக்கூடாது, இப்போ இருக்கிற யுரேனியத்தினுடைய அளவு என்ன, இதெல்லாம் கேட்டாக்கா அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கலை, அதனால் நாங்கள் ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்புகிறோம் என்று ஜேடி வேன்ஸ் சொன்னார். அப்போது அது முடிந்த பிறகு இப்போது ஹோர்மோஸ் நீரிணையில் என்ன பண்ணுறாங்க, அந்த பேச்சுவார்த்தை முடிந்தோடனே உடனடியாக அமெரிக்க கப்பற்படை ஈரானிலிருந்து வெளிவருகிற கப்பல்கள், அங்கே உள்ள வர கப்பல்கள்லாம் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னாங்க. இப்போ ஆனாலும் அதுக்கு முன்னாடி அந்த அது வழியாக நிறைய கப்பல்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ அங்கே போயிட்டு இவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுனால ஈரான் ரொம்ப மிக தைரியமாக முன்னின்று இந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் வர்றாங்க. நீங்கள் முதல்ல அதை கிளியர் பண்ணணும் அந்த இடத்த அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே ஒரு மிகப்பெரிய வளைகுடாவில் மிகப்பெரிய பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் நிறைய அரசியல் வல்லுநர்கள், நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ரொம்ப மிக குறுகிய காலத்தில் உணவு பற்றாக்குறை உலகத்தையே ஆட்டி படைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய எரிவாயு இல்லாததுனால, எரிவாயு போய் பல இடங்களில் கிடைக்காததுனால நிறைய ஃபார்ம் ரிலேட்டட் அக்ரிகல்ச்சர் செய்ய முடியாது. அதனால் வர்ற விளை பொருட்கள், உணவு கிடைக்காமல் போயிடும். அப்படி உணவு கிடைக்காமல் போகும் பொழுது நிறைய உணவு பற்றாக்குறை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. அதனால தான்
இது இது இந்த இந்த நேரத்தில் வந்து இஸ்ரேலும் லெபனானும் போன வாரம் வந்து வாஷிங்டனில் உட்கார்ந்து அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு போர் நிறுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இப்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோடு செய்கிற போர், ரஷ்யா உக்ரைனோடு செய்கிற போர், இஸ்ரேல் லெபனானோடு செய்கிற போர், இதெல்லாம் வந்து பலரும் கண்டித்தும் கூட இது நடந்து கொண்டிருக்கிறது. இது உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவையும் சமூகத்திலே சாதாரண மக்களினுடைய உணவையும் பாதிக்கும் என்கின்ற பட்சத்தில் இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். வரப்போகிற இந்த ஒரு வாரம் மிக ஆபத்தான ஒரு வாரமாக இருக்கப் போகிறது. அதனால் என்ன நடக்கிறது உலகத்தில் என்று தமிழ் குடும்பங்கள் உட்பட்ட உலக குடும்பங்கள் அனைத்தையும் பாதிக்கின்ற பல செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு தருவதில் வந்து இந்த சேனல் இருக்குது. அதனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.